ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இங்கே பாருங்க எல்லாரும் பட்டாசு வச்சுட்டு இருக்காங்க. பட்டாசுக்கா வா பக்கத்துல வா. ஏய் இங்க பாருடா, பகல்ல தான் தெரியும். ஏய் சுத்தாத சுத்த. பட்டாசுலாம் வெடிச்சு முடிச்சுட்டு தூங்கி எழுந்திரிச்சு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு மேக்கப்லாம் கழிச்சிட்டேன். ஸோ இப்போ எங்கள் தம்பி வந்து ப்ரைமில் சூரரை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் சொல்லிடுவாங்க பசங்க. ஸோ இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்டு மூவி பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்க பங்கம் பண்ணுறோம். ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நான் அப்பப்போ பார்க்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு போய் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். சாப்பாடு இங்கே பாருங்க எவ்வளோ சாப்பாடு வச்சுருக்காங்க. சாப்பாடு பொரியல், சாம்பார், பீக்கங்காய் சாம்பார், பீக்கங்காயே காணும். பீக்கங்காய் உருளைக்கிழங்கு போட்டு சாம்பார், ரசம், அவ்வளோதான். கேரட் பீன்ஸ் பொரியல், கேரட் பீன்ஸ் கோஸ் மூணும் சேர்ந்து ஒரு பொரியல். அவ்வளோதான். எங்கள் வீட்டில் இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கலை. ஸோ இதுதான் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். பாய். இப்போ எங்கள் மாமா வந்து யாரோ என்னமோ பண்ணுங்கன்னு கவலையே இல்லாமல் டிவி பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேடம் தான் எங்கள் கெஸ்ட்டு. ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சு விட்டோம். எங்கள் தம்பி பாருங்க. இங்கே பாருங்க, இன்னும் இங்கே ஒரு மேடம் ஃபோன் நோண்டிட்டு தனியாக சாப்பிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் தனியாக சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன? ஏன் தனியாக கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கீங்க? ஓ, டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? சரி சாப்பிடுங்க. வழியில தான் உட்காந்து சாப்பிடுவேன். சரி அப்படியே நானும் போய் சாப்பிட்றேன். இவங்க சாப்பிட்டே முடிச்சுட்டாங்க. எனக்கு பசிக்குது. பாய். இவங்க தான் நம்மளோட செஃப், முறுக்கு சுட்டாங்க இல்லையா, அந்த செஃப். ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தனி கவனிப்பு, மேலே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க செஃப் இல்லையா, மரியாதை கொடுக்கணும். சரி ஓகே, நானும் போய் சாப்பிட்றேன். பாருங்கள், அந்த பாட்டி கூட கீழே தான் உட்காடுறாங்க. பாய். ஸோ நம்ம வீட்டில் வந்து எதுவுமே உருப்படியாக இல்லை, எல்லாமே வெஜ்ஜாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பக்கத்து வீட்டில் போய் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். போனால் அவங்களே சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ பக்கத்து வீட்டுக்கு போகலாம். நம்ம வருவோன்னு கதவு சத்தி வச்சுட்டாங்க. ஹாய், என்ன சாப்பிட்றீங்க? எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்குமா? சொன்னல, கேட்டால் தந்துடுவாங்க. நம்ம அப்படியே போய் பிரியாணி சாப்பிட்லாம். என்ன சமையல் நான் பார்த்துட்டு வரேன். பிரியாணி வாங்கி வச்சுருக்காங்க. எனக்கு தெரியும் கன்ஃபார்ம் எங்கள் வீட்டுக்கு வந்தால் நான்வெஜ் கிடைக்கும்னு. மட்டன் நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேயே லஞ்சை முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். பிரியாணி ஆர்டர் போட்டாச்சு. பிரியாணி சாப்பிட்டு போய்ங்க அமுக்கமாக உட்காந்து சாப்பிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எங்கள் வீட்டுக்கு போயிடலாம். பிரியாணி, சிக்கன் கிரேவி, தயிர். ஸோ நான் சாப்பிட்டு வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பிரியாணி நல்லா சாப்பிடு. ஏய், வீட்டுக்கு தெரியாமல் இந்த பொண்ணு பிரியாணி ஆர்டர் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. சூப்பர் பிரியாணியா? நீங்கள் செஞ்சால் நீங்களே சூப்பர்னு சொல்லிப்பீங்களோ? யா, பிரியாணி. ஹாய். அந்த பக்கம் நின்று ஹாய் சொல்லு. அதுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்களே. சாப்பிட இவங்க வந்துட்டாங்க. ஸோ அவங்க போய்
நம்ம வீடியோ எடுக்கலாம். பிராங்க் வீடியோவா? நீங்க அந்த பீர் மாதிரி பண்ணீங்கல்ல ஆமா. அந்த வீடியோ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம பிராங்க் வீடியோ நம்மளே பார்த்துப்போம், யாரும் பார்க்க மாட்டாங்க. அம்மாவும் லட்சுமி பாட்டியும் பார்ப்பாங்க. ஓகே. இங்க பாருங்க, இது எங்க வீட்ல இருக்க தோட்டம். இதுதான் இங்க பாருங்க, பப்பாளி மரம். நான் ஆல்ரெடி இதை காட்டியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் வரக்குள்ள பாதி பப்பாளியை காலி பண்ணிட்டாங்க. கீழே பார்த்தா துளசி, கற்றாழை எல்லாம் வச்சுருக்காங்க. சித்த துளசி செடி. பட்டாசு வெடித்தாத்தா? ஓ, பட்டாசு வெடிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? அடுத்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அமேசான் நெக்ஸ்ட் பிரைம்ல நல்லா தூங்கலான்னு இருக்கேன். நானும் அதான் நினைக்கிறேன். அமேசான் பிரைம்ல படம் பார்க்கலாம். சூரரை போட்டு அமேசான்ல போய் சூரரை போட்டு பார்க்கலாம். நீங்க ஹாட்ஸ்டார்ல பாக்கீங்களா? பார்க்கலாமா? மூக்குத்தி அம்மன் பார்க்கலாம். என்னோட ஃபேவரட் படம். பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், பார்ப்போம். சரி, இப்போ போய் நம்ம மூக்குத்தி அம்மன் பார்க்கலாம். பாய். லெட்ஸ் ராக். பாய் பாய் பாப்போம். ஸோ இப்போ ஈவினிங் ஒரு மணி 5-6 ஆயிடுச்சு. எல்லாம் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ இப்போ எந்திரிச்சு ரொம்ப தீபாவளி மொக்கையாக போகுதுன்னு சொல்லிட்டு சரி பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. போய் பார்ப்போம். இப்போ பாயசத்துக்கு பாகு காய்ச்சிட்ருக்காங்க. நம்ம பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே பருப்பு வெந்துட்டு பாகு காய்ச்சிட்ருக்காங்க. இது என்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்கள். காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. வெள்ளம் கரைஞ்ச பிறகு குப்பையெல்லாம் அடிமண்டியெல்லாம் இருக்கும். வடிகட்டி பாசிப்பருப்புல ஊத்துறதுக்கு காய்ச்சிட்டு இருக்கிறோம். மெஷர்மெண்ட் சொல்லுங்கள். பாசிப்பருப்பு, வெள்ளம், பாசிப்பருப்பு காக்கலாம், வெல்லம் அரைக்கலாம், தேங்காய் ஒரு மூடி, தேங்காய், பால். பால் பால் ஊற்ற மாட்டாங்க. பால் தேவையில்லை, தேங்காய் பால் தான். ஓகே. வெல்லம், தேங்காய் பால், பாசிப்பருப்பு, அவ்வளோதான். அந்த தேங்காய் கூட கொஞ்சம் பச்சரிசி போட்டு அரைக்கணும் மிக்சியில். பாசிப்பருப்பு எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கீங்க? பாசிப்பருப்பு ஊற வைக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. வெல்லம் காஞ்சிட்ருக்கு. அடுத்தது தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஒட்டுக்கா போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான். திராட்சை, முந்திரை, ஏலக்காய் லாஸ்ட்டில் அதெல்லாம் கொட்டி தாளித்து கொட்டிடலாம். இந்த மேடம் வந்து வடைக்கு அரைச்சிட்ருக்காங்க அட் அ டைமில். இது சொல்லுங்கள், இதுக்கு என்ன பண்ணணும் வடைக்குன்னு சொல்லுங்கள். பச்சை மிளகாய். இது எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கீங்க? இது என்ன பருப்பு? 1 மணி நேரம் வடைப்பருப்பு. 1 மணி நேரம் ஊறிச்சு. அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பட்டை கிராம்பு. பட்டை கிராமா? அப்புறம் உப்பு தேவையான. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணுமா இல்லை அரைக்கணுமா? பச்சை மிளகாயும் பட்டை கிராம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு அரைச்சாச்சு. ஓ, இது அது அரைச்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அரைச்சிட்டாங்க. இதில் வந்து பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. வடைப்பருப்பு ஊற வச்சுருக்காங்க. இந்த வடைப்பருப்பை நம்ம அரைக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வடைப்பருப்பு அரைக்கிற வரைக்கும் நம்ம வெளியே போகலாம். வெளியே போயிட்டு வந்து அப்புறமா பார்ப்போம். அதுக்குள்ளே நமக்கு பாகு காஞ்சிடும். இங்கே ஒரு மேடம் பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க நம்ம போய் பட்டாசு வெடிச்சிட்டு அப்புறமா வந்து பாயசத்தை சாப்பிடுவோம். நம்ம என்ன பட்டாசு வெடிக்க போகிறோம்? இப்போ அவங்க பாயசம் செய்கிற கேப்பில் நம்ம அப்படியே இங்கே நான் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். டேய் இறங்கு. சொல்கிறியா? நீ சொல்கிறியா? எது வெங்காயம்? இது வெங்காய செடியா? டேய் இது வெங்காயமாடா? வெங்காய செடி இப்படியா இருக்கும்? இது என்ன செடின்னு எனக்கே தெரியல. ஏன்னா நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செடியே இல்லை. யார்கிட்ட கேட்க? அத்தைக்கிட்ட போய் கேட்டு வா. நம்ம அதுக்குள்ளே மற்ற செடியெல்லாம் பார்க்கலாம். இது சுக்கட்டி கீரை, துளசி செடி வச்சுருக்கோம்.
இந்த தொட்டிலாம் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது என்ன செடின்னு எனக்கு தெரில. நான் ஊருக்கு போகிறப்ப இந்த செடியே இல்லை. ஏன் இதுவும் துளசி செடி தான் சொல்லிச்சு. இதான் வெங்காய செடி இந்த இடம் வளர்ந்து. வெங்காய செடியா? ஆமா. என்னடா சொல்கிறீங்க? இது வெங்காயமா? இதான் ஆமா அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கு. ஓகே, இதில் வந்து அம்மா வெந்தயம் போட்டிருக்காங்க. வெந்தய செடிக்கு அப்படிங்க பாருங்க. வேற பிரண்டை செடி இருக்குது. இந்த பிரண்டை செடிக்கு என்ன யூஸ்னால் அங்கே பாருங்க கொடி மாதிரி போகுது. இந்த பிரண்டை செடி, இந்த பிரண்டை வந்து சட்னி செஞ்சு சாப்பிட்டா நமக்கு நல்லா பசிக்கும், ஜீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த செடி என்னன்னு எனக்கு நிஜமே தெரில. வெங்காயம்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட் இது வந்து கற்பூரவள்ளி. சளிக்கெலாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இங்கேயும் சேம் சுக்குக்கீரை அண்ட் பிரண்டை செடி. அங்கங்கே சைடில் அம்மா வெந்தயத்தை கொட்டி வச்சுருக்காங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இங்கே இருக்க பெரிய செடி வந்து முல்லைப்பூ. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அம்மாவுக்கு வந்து பூ வைக்கணும் ரொம்ப பிடிக்கும். டெய்லி பொறிச்சு வைப்பாங்க. இதில் பொறிச்சா ஒரு 2 பேர் வைக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஏய், இது என்ன செடி? இதான் பூச்செடி. இதான் பூச்செடியா? இப்போ பாகு ஊற்றிட்டாங்க இந்த பருப்பில். இதில் என்ன போட்டிருக்கீங்க? அதில் பாசி பருப்பை வேக வச்சு வெல்லம் தனியாக கொதிக்க வச்சு எடுத்து ஊற்றி கொஞ்சம் பச்சரிசியும் தேங்காவும் அரைச்சி ஊற்றி இருக்குது. பச்சரிசி எதுக்கு நம்ம போடுறோம்? கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. அப்போ தான் பாயசம் கெட்டியாக கிடைக்கும் போல். அது யார் ஸ்பீடாக வச்சது? இங்கே பாயசத்துக்கு வடையை அரைச்சிட்டாங்க. தண்ணி எதுக்கு வச்சு? ஸோ இப்போ இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட் போட்டு நம்ம வடை சுட போகிறோம். அப்படிதானே? பாயாசம் ரெடியாகி விட்டது. முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரெடி ஆனால் நம்ம குடிக்க வேண்டியது. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பருப்பு இதில் போட்டு வெங்காயம், கொத்தமல்லி, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கிராம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வடைக்கு தட்டிட்டு இருக்காங்க. சேம் கடலை எண்ணெய் ஊற்றி இங்கே காஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம வடையை ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ எண்ணெய் கொதிச்சிடுச்சு. நம்ம இந்த தட்டி வச்ச வடையை கொஞ்சமாக தட்டி போட்டுக்கலாம். எதுக்கு நம்ம இந்த வடையை இப்படி தட்டி தட்டி போட்டுட்ருக்கோம்? உருண்டையாகவே போட வேண்டியது தானே? உருண்டையை போட்டால் அதுக்கு பேர் போண்டாங்க, தட்டி போட்டால் தான் அதுக்கு பேர் வடைங்க. ஓகே. வடையை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்களாங்க? சாப்பிட மட்டும்தான் தெரியும், சாப்பிடுவேன். வடை உருண்டையாக இருந்துருக்குதுங்களா உங்கள் ஊரில்? ஃப்ரை ஆனோடனே நம்ம சாப்பிடுவோம், நமக்கு அது மட்டும்தான் தெரியும். உங்கள் அம்மா உங்களுக்கு வடையெல்லாம் சுட்டு கொடுத்தது இல்லைங்களா? இருக்குதுங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எல்லாம் எங்கள் பாட்டி தான். வடையும் ரெடி, பாயாசமும் ரெடி. நீ சாப்பிட வேண்டியது தான். ஸோ பாயாசம் வடை ரெடி ஆகிவிட்டது. நம்ம குடிப்போம். வடை எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது.
ஸோ இப்போ என்னென்னா வடை பாயசம்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ இந்த ரூமில் வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்கள் இங்கே தான் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ நம்ம இதோட vlog முடிச்சுக்கலாம். எல்லோரும் எப்படி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.